பிரைஸ் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் என்னதென்று, தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பகுத்து அறிந்து மறுரூபமாக வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தமும் என்னதென்று பகுத்தறிந்து மறுரூபமாக வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலம் நவீன காலம், மாறுபாடான காலம், வித்தியாசமான காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கலி உலக காலம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இந்த காலத்தை அறிவியல் வளர்ச்சி கூடுதல் பெருகி இருக்கிற ஒரு காலம். கடவுளுடைய நம்பிக்கை குறைந்து போய் மனிதன் தன்னுடைய சுயத்தின் மேலே நம்பிக்கை வைத்து பெருகி போகிற இந்த காலகட்டத்திலே, டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற அந்த காலகட்டத்திலே நாம் பகுத்தறிவு என்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். ஆவியிலே பகுத்து அறிகிற ஒரு உணர்வு நமக்கு இந்த காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டும். ஒரு பாடல் என்றால் அந்த பாட்டை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய உணர்வுகளை, அதனுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கூட நமக்கு வேண்டும். அது வசனத்தின் மூலம் வந்திருக்கிறதா, இல்லை அனுபவங்கள் மூலம் வந்திருக்கிறதா, அதிலே தெய்வ ஆவியானவர் இருக்கிறாரா, இல்லை என்றால் அதனுடைய வார்த்தை மொழிகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய இசையின் தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதை பகுத்தறிய வேண்டும். அதை கேட்டு அறிந்து தேவ பிரசனத்திற்கு ஏற்றது மாதிரி நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தொடுகிறது என்றால் அதற்கு அனுமதியை நம் சரீரத்தில் கொடுக்க வேண்டும். அதே போல ஜெபத்திலும் நாம் பகுத்தறிய வேண்டும். வேத பிரசங்கங்களிலும் பகுத்தறிவு நமக்கு வேண்டும். ஊழியங்களிலும் பகுத்தறிவு நமக்கு வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில 2 விதமான தன்மைகள் இருக்கிறது. ஒன்று உண்மைத்தன்மை, இன்னொன்று உண்மைக்கு மாறான தன்மை. அதை போலி என்று உலகம் சொல்லுகிறது. அதனாலே நாம் எதையும் ஆராய்ந்து பகுத்தறிந்து, மரம் நல்லதென்றால் அதனுடைய கனிகளினாலே அறிவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். மரம் நல்லதென்றால் கனிகளை பார்த்து அறிந்து கொள்வது போல பகுத்து அறிவு இருந்தால் மட்டுமே, ஆவிக்குரிய பகுத்தறிகிற தன்மைகள் இருந்தால் மட்டுமே நாம் சில காரியங்களிலே நிலைநிற்க முடியும், வஞ்சிக்கப்படாமல் இருக்க முடியும், முன்னேறி போக முடியும். நாம் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், ஒத்த வேஷம் தெரியாமல் நம்மளை ஏமாத்திடக்கூடாது, என்னை நானே நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. 2 விதமான வாழ்க்கையை வாழாமல் உலகத்திற்கு ஒரு வாழ்க்கையும் பூமிக்கு ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கு இல்லை என்றால், நான் என்னுடைய வழக்கத்தையே மனிதர்களை பார்க்கிறார்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டும், இல்லை மனிதர்களுக்கென்று என்னுடைய முறைமைகளை வேதத்திற்கு புறம்பாக நான் என்னை மாற்றிக்கொண்டு வளர்ந்து என்னை நானே திருப்திப்படுத்தி, இல்லை எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை திருப்திப்படுத்த வேண்டும், இல்லை நான் இதை இப்படி மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் இப்படி நிலைநிற்க வேண்டும், காண்பிப்பதற்காக பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இல்லாமல், நாம் நாமளை பகுத்தறிந்து, உலகத்தை பகுத்தறிந்து, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை பகுத்தறிந்து, ஆவிக்குரிய நடக்கைகளை பகுத்தறிந்து, நம்முடைய ஆவிக்குரிய சுயங்களை பறித்தறிந்து, சுற்றுப்புறத்தை பகுத்தறிந்து, உலகத்தை பகுத்து அறிந்து, நம்முடைய சரீரங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலே சில காரியங்களுக்கு நாம் இடம் கொடுப்போமானால், தேவ ஆவியானவருடைய வழிநடத்தின்படி அவருக்கு பிரியம் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே அநேக கலப்படங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. அநேக விதமான தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களும் இருக்கிறது. அதனாலே நாம் ஆவிக்குரிய பகுத்தறிவோடு இருப்போம், ஆவிக்குரிய சிந்தனையோடு இருப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் இந்த காரியத்தில் இந்த நாட்களிலே அதை எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை நாம் குறை சொல்வதாக அல்ல, நம்மளை பகுத்தறிவோம், உலகத்தை பகுத்தறிவோம். எல்லாவற்றையும் பகுத்தறிகிற ஒரு அறிவு எங்கே கிடைக்கும் என்றால் வேதத்தில் மட்டுமே கிடைக்கும், வேத வார்த்தையில் மட்டுமே கிடைக்கும். வேதத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. காலத்திற்கும் பதில் இருக்கிறது, மனிதர்களுக்கு பதில் இருக்கிறது, சூழ்நிலைக்கு பதில் இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு பதில் இருக்கிறது.
இந்த பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் வேதம்தான். அந்த வேத அறிவு இருந்தால் மட்டுமே, பரிசுத்த ஆவியானுடைய துணை இருந்தால் மட்டுமே பகுத்து அறிகிற ஒரு தன்மை நம்முடைய சரீரங்களிலே நன்மை என்ன தீன்மை என்ன, எது பிரியும் எது பிரியமில்லாதது என்கிற ஒரு அறிவு நிலையை நம்முடைய சிந்தைக்கு நேராக அது கொண்டு செல்லும். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே அநேக கலப்படங்கள் இருக்கிறது, பொய் இருக்கிறது, மாயை இருக்கிறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் இருக்கிறது. ஒரு பொருளை விற்பதற்கு, ஒரு பொருளை போலி என்று தெரிந்தும் விலை இல்லாதது என்று தெரிந்தும் ஆபத்து என்று தெரிந்தும் அதை விற்பதற்கு வேண்டி கவர்ச்சிகரமாக அதை வாங்கக்கூடிய தூண்டக்கூடிய நிலைமைக்கு, அதை ஈர்க்கக்கூடிய நிலைமைக்கு அதை உருவாக்கி நம்மை வாங்க வைக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு தந்திரங்கள் இருக்கிறது. அதனாலே பகுத்தறிந்து நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் வாழுவோம். கர்த்தர் தாமே இந்த அறிவை நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் வரப்படக்கூடிய காரியம் வஞ்சிக்கிற அற்புதம். வஞ்சிக்கப்படத்தக்க பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இந்த பூமியிலே மாற்றங்கள் நடக்கும். அதனாலே இந்த பகுத்தறிவு என்பது மிகவும் மிகவும் முக்கியமான காரியம். கடைசி நாட்களிலே புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லுகிறது. அதற்கு கூட அந்த புத்தியிலே ஒரு அறிவு நமக்கு வேண்டும், பகுத்தறிகிற ஒரு அறிவு வேணும். என்றால் அறிவியல் வளர வளர வர நம்முடைய அறிவை திருடி சத்துரு அதன் மூலமாக செயல்படுகிறான். தெய்வ சமூகத்தில் இருப்போம். வேதத்தினுடைய உண்மைத்துவம், ஆவிக்குரிய உண்மைத்துவம் எதுவோ அதை பகுத்திருந்து அதற்கென்று நிலைநிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற ஒவ்வொரு நபர்களும் அறிவியல் வருகிறது என்று சொல்லி, நவீன காலம் என்று சொல்லி நாம கெடுத்து விடாதபடி பகுத்தறிந்து நன்மை எதுவோ அதற்கு மாத்திரம் இடம் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.